பாக்தாத் நகரில் இளம் வணிகன் அமீர் தன் தந்தையின் துணி வணிகத்தை நடத்தி வந்தான். அவன் கடையில் பலவகையான துணிகள் இருந்தன. ஒரு நாள் முகத்திரை அணிந்த ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்ட கழுதையில் பணியாட்களுடன் வந்து கடைக்குள் நுழைந்தாள். முகத்திரையை விலக்கி, விலையுயர்ந்த துணிகளைக் காட்டு என்று கேட்டாள். அவளை கவரும் எண்ணத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற துணி என் கடையில் இல்லை. நான் சென்று பக்கத்து கடையில் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சிறந்த துணிகளைத் தேடி நகரெங்கும் சென்று 1000 தினார்கள் மதிப்புள்ள துணிகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அவளிடம் பணம் கேட்க மறந்துவிட்டான். அவள் நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். கடன் கொடுத்த வணிகர்கள் பணத்தைக் கேட்டு அமீரை நெருக்கினர். அவன் மனம் கவலையில் ஆழ்ந்தது. 1 மாதத்திற்குப் பிறகு அந்த பெண் மீண்டும் வந்து முன்பு வாங்கிய துணிகளுக்கு 1000 தினார்களை தந்தாள். மேலும் 4000 தினார்கள் மதிப்புள்ள துணிகளை கேட்டாள். அமீர் அவளுக்கு வேண்டியவற்றை எடுத்து வந்து கொடுத்தான். இம்முறையும் அவளது அழகில் மயங்கி பணம் கேட்க மறந்துவிட்டான். வணிகர்கள் மீண்டும் அவனை துரத்த அவன் குழப்பத்தில் தவித்தான். பின்னர் அவளுடைய பணிப்பெண் கடைக்கு வந்து, என் எஜமானி உன்னை விரும்புகிறாள். அவள் அரசியார் சுபைதாவின் வளர்ப்பு மகள். உன்னை ரகசியமாக அந்தப்புரத்திற்கு அழைக்கிறாள். ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது. நாளை மாலை டைக்ரீஸ் ஆற்றங்கரையில் உள்ள மசூதிக்கு வா. தொழுகை முடிந்ததும் அங்கிருப்பவர்கள் செய்வதை நீயும் செய் என்று முழு அவள் வீடியோவை கூறினாள். பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.